ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம பார்க்குறது மகாநதி சீரியலில் வேறு ஏதாச்சுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்ணு நம்ப முடியலங்க. என்ன ஒரு வேகம்! இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் எவ்வளோ வேகமாக ட்ராக்கை மூவ் பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேறு இந்த ப்ரொமோஷன் வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வரைக்கும் போகணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க ஒரே நாளே எபிசோடை முடிச்சு விட்டாங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொமோ தான் ரிலீஸ் பண்ணாங்க மகாநதிக்கு. அந்த ஒரு ப்ரொமோவே வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதாவது அந்த வீடு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்துக்கான ப்ரொமோ மொத்தமாக உங்களுக்கு வந்து சண்டே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஐ மீன் 4 days வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை நினச்சேன், அதாவது அந்த வீடு விற்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனே வந்து பார்த்தீங்கன்னா 1 week ப்ரொமோவில் போட்டுட்டாங்க. ஒரே ப்ரொமோவை 1 weekக்கான சீன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரொமோ, அதாவது சண்டே ப்ரொமோ வந்து எபிசோட் ரெஸ்டாரண்ட்டில் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணாங்க பாட்டி கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதுக்கப்புறமா அங்கே வீட்டுக்கு போயிட்டு தாத்தாலாம் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து ப்ரொமோ போட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் சீன், அப்புறம் வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது, அப்புறம் பேக்கப்பு, ஸோ இது மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, ட்ராக் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரம் அப்படி ட்ராக் பண்ணதால இந்த வாரமும் அந்த மாதிரி போகுமோங்கிற ஒரு தாட்டில் நம்ம வேறு வாயை விட்டுட்டோம். பார்த்தா 2 நாளில் எபிசோடை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ஓவர் ஆகிடுச்சு. ப்ரொமோஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடுத்த நாள் ப்ரிவியூமே போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அடுத்த நாள் ப்ரிவியூ போட்டிருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ட்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிரவீன் சார் ஷேர் பண்ண அந்த ஸ்னீக் பீக் வரல. அது வந்து மேபி நாளைக்கு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை பற்றி நம்ம தனியாக பேசணுங்கிறதுக்காக தான் அதை பற்றி நான் பேசாமலே இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ வேகமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க தான் எனக்கும் புரியல. ஸோ சீனு டக்குன்னு வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டிலேருந்து அந்த ரூமில் பேக் பண்ணாங்க. ஒரு சில மெமரிஸை ஷேர் பண்ணாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யமுனா வந்து நிவின் கிட்டே பேசினது, நான் வீடு விற்க போனேன்னு சொன்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா நிவின் வந்து காசு கொடுக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக வாங்க மாட்டார் நமக்கு தெரியும். வீடு விற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவா, அதான் அவருக்கு தெரியும் காவிரி இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கிறது நிவினுக்கு தெரியும். அதனால தான் நிவின் வந்து காவிரி நம்ம யூஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஓகேவா எல்லாருக்கும் ஓகேவாங்கிற மாதிரி கேட்டால் அது அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஸ் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக அது காவிரி எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுக்குன்னு சொல்லும்போது வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொடுத்து நான் வாங்கிக்கல, ஸோ உங்ககிட்ட வாங்க மாட்டேன், அந்த காசு நீ வச்சு நீ சேவ் பண்ணிக்கோ, நீ வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், படித்து கலெக்டராகி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும், அதான் எனக்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க, பேக் பண்ணாங்க, இவங்க கிட்ட எல்லாக்கிட்டையும் சொன்னாங்க. ஒரு அழகான மருமகனுக்கும் மாமியாருக்கும் ஒரு அழகான கான்வர்சேஷன் போச்சு. அப்படியே பார்த்தா கார் மூமெண்ட்லாம் இல்லை. நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டில் என்ட்ரி. இப்போ ரீசன்ட் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு கேப்பில் வந்து நடுவில் ஒரு லொக்கேஷன் காமிக்கிறாங்க. அது ரொம்ப நேரம் காமிக்கிறாங்க. அதுதான் ஏன் எனக்கும் புரியல. அடிக்கடி அந்த லொக்கேஷனை காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஐநா துணையிலுமே நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி காமிப்பாங்க, எல்லா சீனுக்கும் காமிக்க மாட்டாங்க, அப்பப்போ இப்போ யாராச்சும் காமிப்பாங்க. நான் அடிக்கடி பார்த்தது வந்து ஆககரணம் சீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் அந்த நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ரொம்ப நேரம் அந்த ரோட் சீன்ஸ் காமிப்பாங்க. அடுத்த சீன் கண்டினியூஷன் வந்துடும். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனுக்கும் இந்த சீனுக்கும் ஒரு கண்டினியூஷன் பிரேக் மாதிரி வந்து நடுவில் அந்த ரோடோ வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வராங்க. அது ரொம்ப நேரம் காமிக்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா? எத்தனை பேர் இன்னைக்கு எபிசோட் கூட ஓகேங்க, நேற்றுக்கு எபிசோட் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் போச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பை பாய்.